நாய் கடித்து விட்டால் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாதவை எவை? உலகளவில் கணக்கிட்டு பார்த்தால் வெறிநாய் கடியால் இருப்பவர்களில் 80% பேர் இந்தியர்கள் தான் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. நாய் கடித்து விட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய சிகிச்சைகளை தவிர்த்து பதற்றத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மாற்று சிகிச்சைகளை ஏற்கொள்வதால் தான் விளைவுகள் அதிகமாகின்றன. சரி, இப்பொழுது நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலுதவி. முதலில் கடித்த இடத்தில் கிருமிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக நாய் கடிப்பட்ட இடத்தை உடனே சோப்பு நீரால் பலமுறை நன்கு கழுவ வேண்டும். வேகமாக விழுகிற குழாய் நீரை திறந்துவிட்டு 5 நிமிடங்கள் நன்கு ரத்தம் வெளியேறும் வரை கழுவிவிட்டு அதன் மேல் டிஞ்சர் பென்சாயின் அல்லது டிஞ்சர் அயோடின் மருந்து தடவலாம். பின்பு தாமதிக்காமல் மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடித்தது வெறிநாயாக இருந்தாலும் சரி, சாதாரண நாயாக இருந்தாலும் சரி, முதலில் தடுப்பூசி கண்டிப்பாக போட வேண்டும். ஏனெனில் நாம் வளர்க்கும் சாதாரண நாய் குட்டி நாய்க்கு வெறிநோய் ரேபிக்ஸ் தாக்கம் இருப்பது தெரிய வாய்ப்பில்லை. வெறிநோய் கடி தானே என்பதை எப்படி கண்டறியலாம்? கடித்தது வெறிநோயாக இருந்தால் 10 நாட்களில் வெறிநோய்க்கான அறிகுறிகள் தென்படும். அனைத்து உயிரற்ற பொருட்களையும் கடித்தல், வழக்கமாக மாறாக குரல் எழுப்புதல், உணவு எடுத்துக்கொள்ளாமை, தண்ணீரை பார்த்தால் ஒவ்வாமை, அதிக உமிழ்நீர் சுரத்தல், தாடை தொங்கு விடுதல், தண்ணீரை விழுங்க முடியாமல் போவது, பின்கான்களில் தளர்ச்சி போன்ற அறிகுறிகள் நாய்க்கு கடித்து 10 நாட்கள் தென்பட்டால் அது வெறிநோய் இருப்பதற்கான நிச்சயம். இதற்காக 10 நாட்களுக்கு காத்திராமல் கடித்த அன்றே தடுப்பூசி போட ஆரம்பித்துவிட வேண்டும். முதல் தடுப்பூசி மட்டும் போட்டுவிட்டு 4 தடுப்பூசி போடாமல் இருக்கக்கூடாது. நாய் கடித்தவுடன் வெறிநோய் தடுப்பூசி போடுவது மட்டும் உயிரை காக்கும். சரி, இப்பொழுது நாய் கடித்தல் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். நாய் கடித்த இடத்தில் கட்டு போடக்கூடாது. சூரிய ஒளியில் இந்த வைரஸ் கிருமிகள் இறந்துவிடும் என்பதால் காயத்திற்கு மூடாமல் வைத்திருப்பது நல்லது. திறந்த காயம் என்றாலும் ஆழமான காயம் என்றாலும் கட்டு போடக்கூடாது. நாய் கடித்த இடத்தில் கிருமிகளின் உடலை விட்டு வெளியேறுவதை தடைப்படும் வகையில் சுண்ணாம்பு, சந்தனம், சாம்பல், அச்சலை சாறு போன்றவற்றை தடவக்கூடாது. எந்த காயத்திற்கு எந்த ஊசி போடுவது? டிடி ஊசி இது எந்த விலங்கு கடித்தாலும் போட வேண்டியது. ரேபிஸ் ஊசி அரசு மருத்துவமனையில் இது இலவசமாக போடப்படும். தனியாரில் 350 500 வரைக்கும் ஆகலாம். அதிக அளவில் உள்ள காயத்திற்கு கட்டுப்போட வேண்டும். இது இலவசமாக கிடைக்கும். நாய் கடித்த சிறிது நேரத்தில் தடுப்பூசி போட வேண்டும். இதை 0 நாள் என்பர். பின்னர் 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள் என 5 தடவை ஊசி போட வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு முன்னும் பின்னும் கடிப்பட்ட இடத்தை ஆல்கஹால் அல்லது டிஞ்சர் வைத்து நாம் சுத்தம் செய்யக்கூடாது. ஏனெனில் அது தடுப்பூசியில் உள்ள ரேபிஸ் எதிர்ப்பு கிருமிகள் அழித்துவிடும். தடுப்பூசி போடும்போது ஏதேனும் உணவில் கட்டுப்பாடு தேவையா? அப்படி என்றும் இல்லை. எந்த வகை உணவையும் உணரலாம். ஆனால் மது மட்டும் அருந்தக்கூடாது. மதுபானம் நம் உடலின் எதிர்ப்பு தன்மையை மிகவும் குறைப்பதால் நுண்கிருமியினால் விளையும் சேதம் அதிகரிக்கும்.